ஹாய் சில்ட்ரன்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஆர்வமா ஆன்லைன் சண்டே ஸ்கூல் பார்க்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்றீங்கல்ல? ஆமா, நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாருமே எந்தூசியாஸ்டிக்கா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப ஸ்டார்ட்டிங் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபோன் எடுத்து கையில வச்சுக்க போறோம். அது இல்ல. நம்ம செக்ஷன்ல ஸ்டார்ட்டிங் என்ன பண்ண போறோம்? ஓ! பிரேயர் பண்ணுவோம். ஆ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் முழங்கால் போடுங்க, கைய கூப்புங்க, கண்ண கண்ண மூடுங்க. மூடுங்க. ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் கண்ண மூடுங்க. எங்க நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக கூட நன்றி கர்த்தாவே. நாங்க கூட ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக சண்டே கிளாஸ பார்க்க போறோம் கர்த்தாவே. இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நாங்க கேட்கிற கதை, வசனம்லாம் கூட எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெப கேளு பிதாவே. ஆமென். ஓகே சில்ட்ரன், எல்லாரும் நல்லா பிரேயர் பண்ணீங்களா? சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? தீம் இன்ட்ரோடக்ஷன். தீம் இன்ட்ரோடக்ஷன்னு தான். போன வார தீம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சில்ட்ரன். இப்ப பாருங்க எங்க ஷார்க் ஃபிஷ் எல்லாம் எவ்ளோ அழகா சொல்லப் போறாங்கன்னு. ஆ கரெக்ட். போன வாரம் தீம் எல்லாரும் அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி பிள்ளைங்களா, இந்த வாரத்தோட நம்மளோட தீமையும், அது கூட சேர்ந்து எல்லாரும் ஆக்ஷனோட சாங்கும் பண்ணலாமா? ஓகே சில்ட்ரன். இப்ப அக்கா வந்து நம்மளுக்கு சொல்லி தர போறாங்க. ஓகேவா? சரி, எல்லாரும் சாங்க அழகா கவனிச்சு, அதுக்கேத்த மாரி ஆக்ஷன் பண்ணுங்க. அது கூட தீமையும் அழகா கவனிங்க. சரியா? பிரைஸ் தி லார்ட் பிள்ளைங்களா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? போன வாரம் நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? போன வாரம் என்ன தீம்ல பார்த்தோம்? கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த வாரம் நம்ம புது தீம் பார்க்க போறோம். என்னன்னு பார்ப்போமா? விசுவாசம், ஃபேத். விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. அப்படின்னா என்ன? இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க உங்க அப்பா கிட்ட ஒரு நோட் புக் கேக்குறீங்க. உங்க அப்பா உங்களுக்கு நாளைக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அப்பா வாங்கி தருவாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்களா? இல்ல, அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், அப்பா கண்டிப்பா எனக்கு வாங்கி தருவாங்க அப்படின்றத நீங்க இருப்பீங்க இல்லையா? அப்ப மறுநாள் என்ன செய்வாங்க? அப்பா உங்களுக்கு நோட் புக் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. அப்போ அப்பா கிட்ட கேட்டா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க நம்புவீங்க இல்லையா? அதே போலதான் நம்ம ஏசப்பா கிட்டயும் நம்ம எதை கேட்டாலும் ஏசப்பா நமக்கு தருவாங்க அப்படின்றத தான் நம்ம விசுவாசம்னு பாக்குறோம். ஆமா பிள்ளைங்களா, நம்ம வேதத்துல பாக்குறோம். மத்தேயு 21:22 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம விசுவாசத்தோடு சந்தேகம் இல்லாம ஏசப்பா கிட்ட எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் ஏசப்பா என்ன செய்வாங்க? நமக்கு கண்டிப்பா தருவாங்க. அதே போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்துல நம்ம கேட்டது எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லாம நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கட்டாயம் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா பிள்ளைங்களா, இனிமே நீங்க எல்லாரும் விசுவாசம் உள்ளவங்களா? நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? தேவகுமாரனை விசுவாசிக்கின்றவன் அவன் கெட்டு போக மாட்டான், அவன் கெட்டு போக மாட்டான். தேவகுமாரனை விசுவாசிக்கின்றவன் அவன் நித்திய ஜீவன் பெறுவான், அவன் நித்திய ஜீவன் பெறுவான். நமக்காக இயேசு ஜீவன் தந்தாரு, நம்மில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு. நமக்காக இயேசு ஜீவன் தந்தாரு, நம்மில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு. தேவகுமாரனை விசுவாசிக்கின்றவன் அவன் கெட்டு போக மாட்டான், அவன் கெட்டு போக மாட்டான். தேவகுமாரனை விசுவாசிக்கின்றவன் அவன் நித்திய ஜீவன் பெறுவான், அவன் நித்திய ஜீவன் பெறுவான். Just like one day an ark was built by Noah, it was by faith, it was by faith. Just like Moses freed all his people
It was by faith. It was by faith. Just like Samson defeated the Philistines, and just like King David killed the ugly giant, my faith can move the mountain. My faith can move the mountain. Now we go forward. Now we go forward. And to the back, and to the back, and to the back, and to the back. We go to one side, we go to one side, and to the other, and to the other, and to the other, and to the other. ஓகே சில்ட்ரன், எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்களா? நல்லா பாடுனீங்களா? தீம் என்னன்றதையும் கத்துக்கிட்டீங்களா? சரி, இந்த வாரம் தீம் என்ன? இந்த வாரம் தீம் வந்து ஃபேத். அதுக்கு ரிலேட்டடா தான் அக்கா வந்து பைபிள்ல இருந்து ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. நீங்க எல்லாரும் சைலண்டா உங்க கான்சென்ட்ரேஷன் எங்கேயும் சிதறாதபடிக்கு உட்கார்ந்து கவனமா கவனிங்க. ஓகேவா? எல்லாரும் கதை கேட்கலாம். பிள்ளைகளா, நம்ம இப்ப எல்லாரும் கதை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். விசுவாசத்தை பத்தி பைபிள்ல ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம இப்ப பார்க்க போறோம். விசுவாசம்னா என்னம்மா? ஃபெய்த். ஃபெய்த்னா என்னது? விசுவாசம். அப்படியா? இல்ல. விசுவாசம்னா நம்ம ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ட்டோட தைரியத்தோட நம்ம வந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கும்போது, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்கும்போது அது விசுவாசமா மாறும். சரியா? இப்போ நம்ம ஒரு சேர்ல இங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அந்த சேர் வந்து உட்கார்றதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம உடனே அதில் உட்காந்துருவோம். ஆனால் நம்ம உடனே போயிட்டு அந்த மரம் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த கால் சரியா இருக்கா, இது சரியா பண்ணியிருக்கிறாங்களா, இது பிளாஸ்டிக் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு உட்காருவோமா? இல்லை. நம்ம சேர் போட்ட உடனே என்ன பண்ணுவோம்? உட்காந்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய மைண்டுக்கு தெரியும் இது வந்து எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, நம்ம உட்கார்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அது நம்மளுடைய பாடியோடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா அதில் உட்கார்றோம். பார்த்தீங்களா? அப்போ அது மேலே நம்ம ஒரு விசுவாசமா நம்ம உட்காந்துடுறோம். புரியுதா? இப்போ நம்ம விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ யார் மேல அந்த மாதிரி விசுவாசத்தை நம்ம வச்சோன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆன்ட்டி இப்போ ஒரு சம்பவத்தை சொல்லுவேன், நீங்களே டிசைட் பண்ணுங்க. யார் மேல விசுவாசம் வச்சேன்னா அது நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு விக்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ண போறீங்க. சரியா? இப்போ எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாரும் ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் என்ன பேசுவீங்க? நான் வந்து இது ஸ்போர்ட்ஸ்ல சேரணும், எனக்கு ஏதாவது ஒரு கோச்சர்கிட்ட வந்து அனுப்பி விடுங்க, எனக்கு இது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். உடனே நம்ம பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இவளுக்கு ஆசை இருக்குது, இவனுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய எபிலிட்டியை நம்ம காமிக்கிறதுக்கு யாரால ஹெல்ப் பண்ண முடியும்? அந்த நேரத்தில் நம்ம ஒரு சிக்னஸில் நம்ம கால் வலி இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? யாருடைய ஹெல்ப்பை நம்ம தேடுவோம்? நம்மளை உண்டாக்குன ஆண்டவருடைய ஹெல்ப்பை தான் நம்ம தேட போகிறோம். அப்போது அந்த ஹெல்ப் வந்து ஆண்டவரிடத்துலேருந்து வரும்போது அது பரிபூரண ஒரு நம்மளுக்கு ஒரு விக்டரியே நமக்கு கொடுக்கும். அந்த நேரத்தில் அம்மா போய் நம்மளுக்காக ஓட முடியுமா? அப்பா போய் ஓட முடியுமா? அல்லது ட்ரெயினர் தான் ஓட முடியுமா? ஓட முடியாது. ஆனால் நம்மளால நம்மளுடைய எபிலிட்டியை நம்ம காமிக்கணும்னா ஆண்டவரால் அதை ஹெல்ப் பண்ண முடியும். சரியா? அதனால நம்மளுடைய விசுவாசம் யார் மேல வைக்கணும்? நமக்கு எல்லாம் செய்ய வல்லமே உள்ள நம்ம தேவனிடத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டடீஸ்ல கூட டாப்பரா வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? டியூஷன் சென்டருக்கு போறோம், அம்மா அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறோம், இப்படி இப்படி பண்ணலாமா, இப்படி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அவங்களுடைய ஹெல்ப்லாம் வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். நம்மளுக்கு நம்ம வந்து வீட்டில இருந்து நம்ம ட்ரெயின் பண்ற வரைக்கும் தான் அவங்களோட ஹெல்ப் இருக்கும். ஆனா அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது நமக்கு ஒரு அறிவு வேணும், அந்த நேரத்துல ஒரு ப்ரெசன்டேஷன் பியூட்டிஃபுல்லா நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது யாருடைய ஹெல்ப் வேணும்? எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவனுடைய ஹெல்ப் வேணும். அப்போ யார் மேல நம்ம அதிகமான விசுவாசம் வைக்கணும்னா மனுஷங்க மேலையா தேவனிடத்துலையா அப்படின்னு கேட்கும்போது மனுஷனுடைய ஹெல்ப் நம்மளுக்கு டெம்பரரி தான். தேவனுடைய ஹெல்ப் எப்பவுமே எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுனால தேவனிடத்துல தான் நம்மளுடைய விசுவாசம் அதிகமா இருக்கணும். அதனால எல்லா விதத்திலையும் நம்ம வந்து தேவனை தேட ஆரம்பிக்கணும். நம்ம இந்த பைபிள்ல கூட 100க்கு அதிபதியான ஒரு மனிதனுடைய
வாழ்க்கையை பைபிள்ல போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம ஸ்கூல்ல கூட நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் வந்து லீடர்ஸா இருப்பாங்கல்ல. லீடர்ஸா இருக்கிறீங்க தானே, நீங்களாம் கூட லீடர்ஸா இருப்பீங்க தானே. டிசிப்ளினுக்கு ஒரு லீடர், ஸ்டடீஸுக்கு ஒரு லீடர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு லீடர். அப்போ அவங்களுக்கு அந்த லீடருக்கு என்ன பவர் கொடுத்துருக்குறாங்கன்னா, டீச்சர் இல்லாத நேரத்துல நீங்க தான் ஹெட். அந்த அந்த கிளாஸ் ரூம்க்கே யார் ஹெட்டு? நீங்க தான் அந்த ஹெட். ஒரு பேப்பரோ ஒரு பெண்ணோ எடுத்துட்டா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா நேம் எழுதி டீச்சர் கிட்ட கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். அதனால ஒரு லீடர்ஷிப்புக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த 100க்கு அதிபதிக்கு கூட 100 பேர் மேல ஒரு அதிகாரம். சரியா? அவங்க தான் லீடர். அப்போ அந்த அதிகாரம் உள்ள ஒரு மனுஷனுடைய வேலைக்காரன் சுகவீனம் ஆயிட்டா, சிக்காயிட்டாங்க. உடனே அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லியிருக்கலாம், நீ போய் டாக்டரை போய் பாரு, இல்லாட்டா உங்க அம்மா அப்பா கிட்ட போயிரு, இல்லாட்டா உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பார்த்துக்கோ, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்காம அவங்க மேல அன்பு வச்சுட்டாங்க. அந்த வேலைக்காரனா இருந்தாலும் அவங்க மேல என்ன பண்ணியிருக்காங்க, அன்பு வச்சு, ஐயோ என் கூட வேலை செஞ்சானே, எனக்காக வேலை செஞ்சு கொடுத்தானே, அப்போ அவங்களுக்கு அந்த நோயில இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பின் நிமித்தமாய் யார்கிட்ட போறாங்க, ஆண்டவரை நோக்கி பாக்குறாங்க. டாக்டர் கிட்ட போல, எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கல, நேரா என்ன பண்றாங்க, ஆண்டவரிடத்துல போறாங்க. ஆண்டவர் இதை பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னடா இது, இவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருக்கிறவன் என்னை தேடி ஒரு வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்றதுக்காக வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். அதே சமயத்துல அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுதே என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிருவான்ட்டு. உடனே ஆண்டவருக்கு இன்னும் சந்தோஷம். அடா என் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறாரு, ஒரு வார்த்தையில வந்து என்ன சுகம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறாரு. இது மாதிரி விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயம் சந்தோஷம் அடைஞ்சு சுகம் கிடைச்சிருது. அப்போ நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கணும், நம்ம விசுவாசத்தினால ஆண்டவரிடத்துல இருந்து இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்றத விட நமக்காக பலியானவர் அதன் நிமித்தமா சந்தோஷப்படுறாரு, நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மா இருக்கணும். சரியா? நம்ம வந்து ஆண்டவரிடத்துல எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம், ஆனா அவரை சந்தோஷப்படுத்துறது அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமான காரியம் இல்லையா? நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜீவனையே கொடுத்துருக்காரு. நம்ம பாவத்துக்காக அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், அவர் சந்தோஷப்படுத்தணும். சரியா? அப்போ நம்ம வந்து சும்மா நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருந்துக்கிட்டு அக்கா தங்கச்சிக்கிட்டலாம் ஒரே சண்டை போட்டுக்கிட்டு போய் இருந்தோன்னா அந்த ஜெபம் வந்து ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா நம்ம வந்து பைபிள் பிரகாரம் நடக்கணும். ஏன்னா இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணாரு, அன்பா போனாரு. அந்த வேலைக்காரனுக்காக அன்பு நிமித்தமா போனாரு, தாழ்மையா போனாரு. நான் அதிகாரத்துல இருக்கிறவன் சொல்லிட்டு யாரையோ அனுப்பி விடல, தாழ்மையோட போய் நின்னாரு. அப்போ பைபிள் பிரகாரமா நம்ம வாழணும். அம்மா அப்பாவுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு, என் பிள்ளை என் மேல விசுவாசம் வச்சு இந்த கேட்குறாங்களே, அப்போ நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயம் சந்தோஷம் அடையும். ஆனா நம்ம ஆண்டவர் எங்க நம்மளுக்கு வாசமா இருக்கிறாரு, நம்ம இருதயத்துக்குள்ள தானே வாசமா இருக்கிறாரு. அப்போ அவர் சந்தோஷம் அடைஞ்சா நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம், நம்மளும் ஹாப்பியா இருப்போம். நம்மளுடைய லைஃப் என்ன எப்படி இருக்கும், ஜாய்ஃபுல் லைஃபா இருக்கும். அப்போ இந்த ஜாய்ஃபுல் லைஃபை பார்க்குற பிசாசுக்கு என்ன பிடிக்காது, ஐயோ இது சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவன் என்ன பண்ணுவான், இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் என்ன பண்ணுவான், நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் வேத தியானிப்பையும் கண்டிப்பா வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுல தீவிரமா அவன் முயற்சி பண்ணுவான். அப்போ இந்த ஜெபத்தையும் நம்ம வேதத்தையும் விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், இப்போ விசுவாசமா ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். சரியா? நம்ம ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த கிருபையை தாங்க, நான் வேதம் வாசிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா வாழணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரிடத்துல இப்போ விசுவாசமா நம்ம கேட்க போறோம். இப்பொழுது அக்காமார் வந்து உங்களுக்கு மனப்பாட வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அதை உங்களுடைய இருதயத்துல ஆழமா பதிஞ்சு ஆண்டவருக்கென்று வாழ கற்றுக்கொள்ளணும். ஹாய் பிள்ளைங்களா, நம்ம இன்னைக்குள்ள மெமரி வர்ஸ் படிக்கலாமா? அக்கா இங்கிலீஷ்ல சொல்லித்தரேன், நீங்க என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. But without faith, it is impossible to please Him. For he who comes to God must believe that He is, and that He is a rewarder of those
who diligently seek him. Hebrews chapter 11 verse 6. பிள்ளைங்களா அக்கா இப்போ சொல்லி கொடுத்தல என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. But without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. Hebrews chapter 11 verse 6. அக்கா இங்கிலீஷில் சொல்லி கொடுத்த வசனத்தை இப்போ நான் உங்களுக்கு தமிழில் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஓகேவா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. இப்ப அக்கா சொல்லி கொடுத்த வசனத்தை நீங்க என் கூட திருப்பி ரிப்பீட் பண்றீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. இப்ப அக்கா சொல்லி கொடுத்த வசனத்தை நீங்க 15 செகண்ட் வர்ற மாதிரி வீடியோ எடுத்து வர புதன்கிழமைக்குள்ள சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க. ஓகேவா பிள்ளைங்களா? ஆக்ஷன் சாங்கும் பண்ணியாச்சு, மனப்பாட வசனமும் கேட்டாச்சு, கதையும் கேட்டாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது என்னதா? என்னன்னு தான் தெரியல, சொல்லுங்களேன். நம்ம சில்ட்ரன்ஸ் இதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, சில்ட்ரன்ஸ் இதுக்காக வெயிட் பண்றாங்களா? அப்படி என்ன? அதாவது ஆக்டிவிட்டி டைம். ஓ, ஆக்டிவிட்டின்னு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த ஆக்டிவிட்டியும் எங்களோட ஓல்டு மெமரிஸ்க்கும் ரொம்ப ரிலேட்டடா இருக்கு. என்ன பிள்ளைங்களா, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? ஆமா, பிள்ளைங்கலாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எல்லாருமே அக்கா சொல்லி கொடுக்கறத நல்லா கவனமா கவனிங்க, ஓகேவா? இருங்க இருங்க, இதுல ஒரு நான் ட்விஸ்ட் வச்சிருக்கேன் இவங்களுக்கு. அது என்ன ட்விஸ்ட்? பிள்ளைங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் முடிஞ்ச உடனே இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க வந்து வீடியோ அனுப்பும் போச்சுல அழகா தெரியும். சரியா பிள்ளைங்களா? எல்லாரும் ஆக்டிவிட்டிக்குள்ள போகலாமா? ஹாய் குட்டீஸ், இவ்வளோ நேரம் நடந்த எல்லா செக்ஷன்ஸையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி டைம் வந்துருச்சு. இன்னைக்கு அக்கா உங்களுக்கு என்ன டாபிக் சொல்லி கொடுத்தாங்க? விசுவாசம் இல்லையா? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு புது விதமான ஆக்டிவிட்டி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஜார், தண்ணி, மண், ஊசி, ராகி, அரிசி, பிரஷ், கலர்ஸ், ஃபெவிகால். முதல்ல நம்ம இப்போ இந்த ஜாரை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு அக்கா கொஞ்சம் முதல்ல கலரை ஊற்ற போகிறேன். அக்கா வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை எடுத்து இதில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் அரிசி வந்து இப்படி தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டெக்கரேட் பண்ண போகிறோம். ஜாரை டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுவோமா? இப்போ முதல்ல என்ன செய்யுங்க, ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ஜார் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த அரிசி என்ன செய்யுங்க, அது மேலே இப்படி தூவி விட்டுருங்க. இதே போல் நீங்களும் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ
அதே டிசைன்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாரை வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். ஜாரை வந்து அக்கா வந்து இப்போ ஹோல்ஸ் போட்டேன். இந்த ஹோல்ஸ் எதுக்காக நம்ம போடுறோன்னா, செடியில் வந்து தண்ணி நின்றுச்சுன்னா செடி வந்து அழுகி போயிடும். அது அழுகக்கூடாதுங்கிறனால தான் நம்ம இங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இதில் தண்ணி தெளிக்கும் போது ஜார்லேருந்து தண்ணி வந்து கீழே போயிடும், வெளியில் போயிடும். அப்படி போகும்போது நம்முடைய செடி வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் அக்கா வந்து இதில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதில் என்ன செய்ய போகிறோம், மண்ணை ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு மட்டும் மண்ணை வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சோண்டு தண்ணியை வந்து தெளித்து விட போகிறோம். ஊற்றக்கூடாது, தெளித்து தான் விடணும். அந்த செடி வளர வைக்கிறதுக்கு தெளித்து தான் விடணும், ஊற்றக்கூடாது. இப்போ இது எல்லாமே இருந்துட்டா செடி வளர்ந்துருமா? இல்லை இல்லையா? நம்ம இப்போ என்ன செய்யணும், கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும், சீட்ஸ் வேணும். அதுக்கு அக்கா ராகி சீட்ஸ் எடுத்து இப்போ லைட்டாக என்ன செய்ய போகிறேன், தூவி விட போகிறேன். தூவி தான் விடணும், நிறையா நீங்கள் அள்ளி உள்ளே போடக்கூடாது. மறுபடியும் என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு மறுபடியும் என்ன செய்யணும்னா, இதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை நம்ம என்ன செய்யணும், தூவி விடணும். இப்போவும் நம்ம என்ன செய்யணும், தூவி விட்டுட்ட பிறகு, ஏன்னா இதுக்கு ஈரம் வேணும் இல்லையா, அதனால நம்ம மறுபடியும் என்ன செய்யணும், கொஞ்சம் லைட்டாக என்ன செஞ்சுக்கணும், தண்ணி என்ன பண்ணிக்கணும், தெளித்து விட்டுக்கணும். அக்கா வந்து ஜாரு, தண்ணி, மண், சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் போட்டுட்டா வளர்ந்துருமா? ஆனால் அக்கா விசுவாசத்தோடு 2 நாளைக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருக்கேன், அக்கா வந்து போட்டு வளர வச்சுருக்கேன். அக்காவுடைய செடி இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், அக்கா எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்ககிட்ட பாட் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பாட்லேயும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த செடியை வளர வைக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன செய்யலாம், டெக்கரேட் பண்ணலாம். இல்லை இதோட அழகாக உங்களுக்கு டெக்கரேட் பண்ண தெரியும்னா நீங்கள் இன்னும் அழகாக இதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த செடி வந்து 3 நாளில் நமக்கு வளர்ந்துடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வியாழக்கிழமைக்குள்ளே நல்லா இந்த செடி என்ன செஞ்சிடும், நல்லா வளர்ந்துடும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வியாழக்கிழமை ஈவினிங் 5 o'clock நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் செஞ்ச வீடியோவை எடுத்து சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இதே போல தான் இந்த செடியை நம்ம இப்போ வளர்த்து விசுவாசத்தோடு வளர்த்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தர்கிட்ட நம்பிக்கை வச்சு ஜெபிக்கும் பொழுது உங்கள் தேவைங்க எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன செய்வாங்க, உங்கள் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வாங்க. ஓகே குட்டீஸ், பாய். தீமை வெறுப்பதே கற்றக்கு பயப்படுற பயம், பெருமையும் அகண்டையும் தீயவரையும் பொருட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. The fear of the Lord is to hate evil pride and arrogance, and the evil way and the perverse mouth I hate. Proverbs 8:13. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீவனையும் நான் வெறுக்கிறேன். பொருட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்பட பயம்,
பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். Proverbs 8:13. Thank you. கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. The fear of the Lord is to hate evil, pride, arrogancy, and the evil way, forward mouth I do hate. Proverbs 8:13. கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. Hi friends, இந்த வாரத்துக்குள்ள theme the fear of the Lord. Proverbs, the fear of the Lord is to hate evil pride and arrogancy and the evil way and the forward mouth do I hate. Proverbs 8:13. Thank you. வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். The fear of the Lord, memory was the fear of the Lord is to hate evil pride and arrogancy and the evil way and the forward mouth do I hate. Proverbs chapter 8 verse 13. Now I am going to say the memory verse. The fear of the Lord is to hate evil, pride and arrogancy and the evil way, and the forward mouth do I hate. Proverbs 8:13. Thank you. Now I am going to say the memory verse. The fear of the Lord is to hate evil, pride and arrogancy and the evil way, and the forward mouth do I hate. Proverbs 8:13. Thank you. கர்த்தருக்கு பயப்படுதல் மனப்பாட வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தோட தீம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8. வசனம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முள்ளு சிக்கி அழுதுகிட்டு மேம என்றதா. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முள்ளு சிக்கி அழுதுகிட்டு மேம என்றதா. சிங்கம் வந்து சிரிச்சா சிறுத்தை கூட பாஞ்சிச்சா கொஞ்சம் கூட பயமில்லாமல் மேய்ப்பன் வந்து மீட்டுட்டா. சிங்கம் வந்து சிரிச்சா சிறுத்தை கூட பாஞ்சிச்சா கொஞ்சம் கூட பயமில்லாமல் மேய்ப்பன் வந்து மீட்டுட்டா. நலமைப்பை நேசுதா நமக்கு உண்டாரனாக நலமைப்பை நேசுதா நமக்கு உண்டாரனாக பாதுகாக்கிறார் வழியை காட்டுகிறார் பாதுகாக்கிறார் வழியை காட்டுகிறார். தேங்க்யூ. இந்த வாரம் அண்ணி சொல்லி கொடுத்த மாதிரியே நான் இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஜோசப்போட கேரக்டர். இவங்கள மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் அவங்க ஜோசப்போட பிரதர்ஸ். நம்ம இவங்கள மாதிரியே நம்ம பேக் கேரக்டர்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. தேங்க்யூ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நான் செஞ்ச கிராஃப்ட். வாங்க நம்ம பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுமா? இதுதான் ஜோசஃபோட கலர்ஃபுல் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு தெரியுமா? அவங்களோட 8 குட் கேரக்டர்ஸ்னால. வாங்க அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஃபேத்ஃபுல்னஸ், ஹம்பிள், principle, discipline, grace, voice and etc. இது இந்த 8 கேரக்டர்ஸ்னால தான் இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிது. இது வந்து அவங்க அப்பா தச்சு கொடுத்த ட்ரெஸ். இவங்களாம் யாருன்னு தெரியுமா? இவங்க தான் ஜோசஃபோட பிரதர்ஸ். இவங்க இந்த ட்ரெஸ்ஸு பார்த்து அவங்க தம்பி கொடுத்ததுனால இவங்களுக்கு வயிற்றெரிச்சல், லேசி, சீட், செல்ஃபிஷ், ரூட் அப்படி இருந்தாங்க. நான் இந்த லெசன்லேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஜோசப் போல் இருப்பேன். பிரதர்ஸ்டையும் சிஸ்டர்ஸ்டையும் அன்பாக பழகுவேன். தேங்க்யூ. அண்ணன் சொல்லி கொடுத்த கிராஃப்ட் இப்போ நான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து யோசனை பண்ண போல் வாழணும். ஃபெய்த்ஃபுல்னஸாக, பிரின்சிபல்டாக, டிசிப்ளின்டாக, ஸ்ட்ராட்டஜியாக, வைஸாக, கிரேஸாக, ஹம்பிளாக, கம்ப்ளீட்டன்ஸாக, ஒபேயாக இருக்கணும். இவங்க அண்ணன் வந்து க்ரூவலாக, வைலண்ட்டாக, செல்ஃபிஷாக, ஆரோகியண்ட்டாக, லேசியாக, ரூடாக, க்ரீடியாக, ஹார்ட்லெஸ்ஸாக, சீட்டடாக, இக்னோராக இருந்தாங்க. நம்ம வந்து யோசனை பண்ண போல் வாழணும். அவங்க வந்து அப்போ தான் நம்மளுக்கும் நம்ம லைஃப்பும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அங்கேயே கலர்ஃபுல்லானா இங்கே இருக்குதுன்னு பார்க்கீங்களா? இது ஜோசப் பண்ணியிருக்கோம். உங்கள் அப்பா அழகான கலர்ஃபுல்லானா இங்கே தச்சு அவங்கள்ட்ட எத்தனை அண்ணன் இருந்தாங்க? 10 அண்ணன் இருந்தாங்க. அவங்க என்னென்ன கேரக்டர்ஸ்? பேட் கேரக்டர்ஸ் இருந்தாங்க, லேஜியாக இருந்தாங்க, செல்ஃபிஷாக இருந்தாங்க. அவங்க ஏசுவாக்கு பயப்படவே இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஜோசப் பண்ணியிருக்கு ஏசுவாக்கும் பயந்து இருந்தாங்கல்ல. அவங்க டிசிப்ளினாக இருந்தாங்க, அம்பெல்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரி நம்மளும் ஏசப்பாக்கு பயந்து இருந்தால் ஏசப்பாக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இதுதான் ஜோசப் அண்ணன் இந்த வீக்கோட கிராஃப்ட். இதுதான் ஜோசப் அண்ணனோட ட்ரெஸ். இவங்கெல்லாம் ஜோசப் அண்ணனோட பிரதர்ஸ். இவங்க வந்து ஜோசப் அண்ணனை வந்து ரொம்ப வெறுத்தாங்க. ஆனால் ஜோசப் அண்ணன் வந்து இவங்களெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து கைண்டாக பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க. அதனால் ஏசப்பா வந்து அவங்கள ப்ளெஸ் பண்ணாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி நடந்தோன்னா ஏசப்பா வந்து நம்மளையும் ப்ளெஸ் பண்ணி நம்ம லைஃப்பையும் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றுவாங்க. தேங்க்யூ. இது யாருன்னு தெரியுதா? இதுதான் ஜோசப். ஜோசப் உங்கள் அப்பாவுக்கு ஜோசப்னா ரொம்ப பிடிக்குமா? அதனால ஜோசப்க்கு ஒரு கலர்ஃபுல் ட்ரெஸ் தச்சு கொடுத்தாங்களாம். இப்போ ஜோசப் அண்ணா வேர் பண்ணியிருக்காங்க. ஜோசப் வந்து 10 அண்ணன்மார்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த 10 அண்ணன்மார்களும் ஜோசப்பை வணங்குற மாதிரி ஜோசப் ஒரு கண்ணை உட்கார்ந்தானா. அதே மாதிரி நடந்துச்சான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜோசப் வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தா. அதனால கர்த்தர் அவனையே உயர்த்தி வச்சாங்க. நம்மளும் கர்த்தருக்கு பயந்து இருந்தா நம்மளையும் உயர்த்தி வைக்குவாங்க. தேங்க்யூ. இப்போ நான் என்னோட கிராஃப்ட் காமிக்க போகிறேன். இது ஜோசப் அங்கிளோட ட்ரெஸ். இது அவங்களோட அப்பா ஆசாசியாக செஞ்சு கொடுத்தது. இது யோசப் அங்கிளோட நல்ல குணங்கள். ஓகேவா? இது அவங்க அன்னைமாருங்க. இவங்க கெட்ட காரியங்கள் செஞ்சதெல்லாம் நான் இதில் எழுதி வச்சிருக்கேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட் காமிக்கிட்டா? இதுதான் யோசேப்பு அண்ணன் ட்ரெஸ். இங்கெல்லாம் அவங்க அண்ணன். பாய் பாய். இப்போ வந்து நம்ம ஜோசப் அங்கிளுடைய ட்ரெஸ் பார்க்க போகலாம்.
இதுதான் ஜோசப் அங்கிளுடைய ட்ரெஸ். இதுக்குள்ளே ஃபுல்லும் ஜோசப் அங்கிளுடைய குட் ஹேபிட்ஸ் இருக்குது. அதை சுற்றி ஜோசப் அங்கிளுடைய பிரதர்ஸ்க்கு பேட் ஹேபிட்ஸும் இருக்குது. இந்த பேட் ஹேபிட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் கர்த்தருக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. ஜோசப் அங்கிள் மாதிரி குட் ஹேபிட்ஸ் இருந்தால் கர்த்தருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இந்த விக்கோட கிராஃப்ட் ஜோசப் அண்ணோட ட்ரெஸ்ஸு. இதுதான் ஜோசப் அண்ணோட ட்ரெஸ். வெளியே இருக்கிற அவங்க அன்னைமாக அவங்க அன்னைமாக வந்து ஜோசப் அண்ணனை ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கலாம். அண்ணா ஜோசப் அண்ணன் அவங்களோட அன்னைமார்கள்ல ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்கலாம். நம்ம காட் வந்து அவங்களே ரொம்ப பிளஸ் பண்ணுவாங்களாம். நம்மளும் ஜோசப் அண்ணே மாதிரியே இருந்தோம்னா நம்ம லைஃப்பும் கலர்ஃபுல்லாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். தேங்க்ஸ். தீமையை வெற்பது கத்தருக்கு பயப்படும் பயம். பெருமையே அகந்தையும் தீய வலையையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கின்றேன். நீதிமொழிகள் 8:13. இதான் ஜோசஃபோட ரோப். அவங்க அப்பா ஜோசப் கொடுத்தது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டோன்னே அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ரொம்ப பொறாமப்பட்டாங்க. இதுதான் ஜோசஃபோட குட் ஹேபிட்ஸ். அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும் குட் ஹேபிட்ஸ். தேங்க்யூ. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ண ஆயத்தமாயிட்டீங்களா? எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான சிறு பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க என் தேவன் நீர் தந்த கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் என் தேவன் எங்களுக்கு பெரியவராய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் ராஜா. நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டு விலகாத படிக்கு நாங்கள் எப்பொழுதும் என் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகளாகி இந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் உம்மிடத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை என் தேவனுடைய சமூகத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா. ஜெபத்துல நாங்கள் உறுதியாய் நிற்கவும், வேதத்துல நாங்கள் தியானித்து எங்களுக்கு அனுதினமாய் நாங்கள் உம்முடைய மன்னாவை நாங்கள் போஷித்து பெலன் கொண்டு வளர என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து என் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஓகே சில்ட்ரன், இன்னைக்குள்ள செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கிட்ட மெமரி வேர்ஸ் அப்புறம் ஆக்டிவிட்டியை வந்து சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஆமாம் சில்ட்ரன், நீங்கள் அனுப்புகிற மெமரி வேர்ட்ஸ் எல்லாம் 15 செகண்ட்ஸில் முடிகிற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புங்க. அதே போல் ஆக்ஷன், சாங், ஆக்டிவிட்டி எல்லாமே 30 செகண்ட்ஸில் முடிகிற மாதிரி வீடியோ எடுத்து சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. அப்படி உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ். நீங்கள் எல்லாருமே பைபிள் ஸ்கிரிப்சர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் வந்து சண்டே கிளாஸில் எப்போ வந்து டேட் சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியாது, சடனாக சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை சில்ட்ரன், நீங்கள் பண்ண கிராஃப்ட் ஆக்டிவிட்டியை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ணும்போது நீங்கள் பண்ண கிராஃப்ட் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம சண்டே ஸ்கூல் மூலமாக எக்ஸிபிஷனில் வைக்க போகிறோம். யாரும் அதை வந்து தூர போட்டுறாதீங்க, சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.